ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடல் கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 150 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஒரு சைடில் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கர்ட் 1 டீஸ்பூன். அடுத்து நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஒரு 6 எடுத்துக்கோங்க எல்லாமே. கருவேப்பிலை சும்மா ஒரு கொத்து போல். அப்புறம் நம்ம ரம்ப இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்மளுடைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன், டார்க் கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. நல்ல ஒரு மணம் வரும், ஏன்னா நம்ம நெய்யும் ஊற்றிருக்கோம்ல. இப்போது நம்மளோட அந்த மிக்சர், நம்ம ஸ்பைசஸை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஆட் பண்ணலாம். இதை போட்ட உடனே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் அந்த இஞ்சி பூண்டு விழுதுக்கு ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் எடுத்து வச்சுருக்கோம், நல்லா க்ளீன் பண்ணி. அந்த குடலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம திரிச்சு வச்சுருப்போமே, அதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணிட்ட உடனே ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ஹாஃபாக கீரி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து போல் சும்மா கருவேப்பிலை. அப்புறம் கொஞ்சமாக சாப்ட் ஆனியன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கொத்து போல் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த குடலோட இந்த எல்லா மசாலாஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொதுவாகவே குடல் கறிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் செய்வாங்க, அதோட வாசனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ நம்மளுடைய தாளிப்பு பார்த்திங்கன்னா நல்லா இதுவாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். அகெயின் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நம்ம அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய குடலை வந்து இதில் ஆட் பண்ணுறோம், நம்மளுடைய தாளிப்பில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம குடலையும் நம்ம அந்த தாளிப்பு இருக்குல்ல, நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்ஸ் நல்லா குக் ஆகிட்ட உடனே ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே குக் பண்ண விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. நல்லா பார்த்திங்கன்னா வத்திருச்சு. இப்போ ஒரு தடவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். நம்ம அந்த மசாலா நம்ம மேரினேட் பண்ணோம்ல, அதையே சும்மா அலசி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இப்போது நம்ம குக்கர் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டு ஒரு 6 விசில் வைக்கணும். 6 விசில் வர வச்சுட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி, ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக சும்மா 2-4 அப்படி கட் பண்ணி போடுறோம். அடுத்து நல்லா ஊற வச்சு கொஞ்சம் பாதி குக் பண்ண, நல்லா பாதி வேக வச்ச கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் அதை ஆட் பண்ணுறோம். இந்த கத்திரிக்காயும் கடலைப்பருப்பும் ஒரு நல்ல டேஸ்ட் ஆட் பண்ணும். கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஒரு கொஞ்சம் பாதியாக வேக வச்சிடுறோம். அப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா கோகோனட் பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட் ஒரு 250 கிராம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் அந்த ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா குக் பண்ண விடுங்க. பாருங்கள், கடைசியாக நம்ம போட்டனால அந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். கரெக்டாக வெந்துருச்சு. அந்த குடல் வெந்து வர டைம்லேயே நம்ம போட்ட கத்திரிக்காய், அந்த பாதி குக் பண்ணி போட்ட அந்த கடலைப்பருப்பு எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துருச்சு, எண்ணெய் விட்டுருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குடல் கறின்னு சொல்லலாம். நார்மலாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறியும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா அதுவும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.